சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்புவோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் வாசிக்க வேண்டும். 21வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரைக்கும் நீங்கள் இந்த வசனம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல் அதிகாரத்தில் வாசிங்கன்னா அங்கே முசுக்கட்டை பூச்சி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை புளி தின்றது, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசத்தின் மேலே ஒரு பெரிய சாபமும் தரித்திரமும் குறைவும் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சாபங்களும் குறைவுகளும் 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். தேசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இவைகளெல்லாம் மாறிவிட்டது. இவைகளெல்லாம் மாறி இப்போ நம்ம வாசித்ததான இந்த வேத பகுதியில் இருக்கிறது போல என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் எல்லாம் அழித்த அந்த வருஷத்துடைய பலனை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் என்றும், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களுடைய ஆலயங்கள் நிரம்பும், எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அதில் முடிகிறது. ஆனால் அடுத்த வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்திலிருந்து அதற்கு பின்பு 28லிருந்து அதற்கு பின்பு இவைகளெல்லாம் நடந்து முடிந்த பின்பு, நல்லா கவனிக்கணும். நீங்கள் முதல் அதிகாரத்தில் பார்த்த சாபங்கள் இருக்கிறது, 2வது அதிகாரத்தில் ஆசீர்வாதங்கள் வருகிறது. இந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு ஒன்று சொல்லுகிறார், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, சதமா சொல்லுங்க, அல்லேலூயா. இதற்கு பின்பு இந்த காரியங்கள் நடந்ததற்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? இதை நீங்க அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்படியே நிறைவேறுகிறதை நம்ம காண்கிறோம். புதிய ஏற்பாட்டில் எப்போ நிறைவேறுகிறது? 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் அவர்கள் எல்லாரும் கூடி மேல் மாடியில் அவர்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிறைந்து ஆண்டவர் கொடுத்த வரங்களின்படி அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய மகத்துவத்தை துதிக்கும் போது சுற்றிலும் இருக்கதான புறஜாதி மக்கள், இல்லோட யூதர்கள், பல தேசங்களில் வந்த யூதர்கள் இந்த சத்தத்தை கேட்டு கூடினார்கள். கூடி வரும்போது அவர்கள் எல்லாரும் கேலி பண்ணினார்கள், இவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அங்கே பேதுரு 11 பேரோடு எழும்பி நின்று பேதுரு பிரசங்கிக்கிறான். பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளை ஆகிவிட்டது, இது மதுபானத்தினால் அல்ல, யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம வாசித்தோமே, அதற்கு பின்பு என்றதான அந்த காரியம் இங்கே நிறைவேறுகிறது என்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 18 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம்
16 முதல் 18 வரை அங்கே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் மதுபானத்தினால் என்ன செய்யல, இவங்க நிரம்பல, யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. கவனிங்களேன், நீங்கள் நினைக்கிறபடி 15, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறினது என்று பேதுரு அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவைகளுக்கு பின்பு என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இங்க இவைகளுக்கு பின்பு என்ன நடந்தது என்றால், அங்கே முதல் அதிகாரத்தில் சாபங்களும் தரித்திரங்களும் இருந்தது, எல்லா குறைவுகளும் இருந்தது. அவைகள் 2ஆம் அதிகாரத்தில் அவைகள் நீக்கப்படுகிறது. அதற்கு பின்பு ஆவியானவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்த பின்பு அவர்கள் மேல் எது ஊற்றப்படுகிறது, ஆவி ஊற்றப்படும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இப்படி நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, கர்த்தராகிய இயேசு சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்க்கிறதற்கு முன்னால, சிலுவை மரணத்துக்கு முன்னால இந்த உலகத்தில் என்ன இருந்தது, பாவங்களும் சாபங்களும் தரித்திரங்களும் குறைவுகளும் எல்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்து பாவத்தை பரிகரித்து சாபத்தை நீக்கி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு, இவைகளுக்கு பின்பு ஆண்டவர் தம்முடைய ஆவியை கர்த்தர் சபையின் மேல் ஊற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்ப நான் இந்த வசனத்திலிருந்து நான் நிறைய விஷயங்களை உங்களோடு சொல்லித்தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, சொப்பனம் என்றால் என்ன, அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்றால் என்ன போன்ற காரியங்களை சொல்லலாம் என்று நினைத்த போது இன்னும் வாரங்கள் நமக்கு இல்லை. ஆனால் அதை பார்க்கிலும் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இதை பற்றி நான் முதலாவது சொல்லி விடுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பவுல் அப்போல்லோ அவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் எபேசுக்கு வருகிறான். அங்கே வரும்போது அவர்கள் அங்கே சில விசுவாசிகளை பார்க்கிறார். அந்த விசுவாசிகளை பார்த்து பவுல் கேட்கிறான், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? 4வது வசனமா 5வது வசனமாமா? 4 2 நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய பாரம் என்ன, ஒரு ஊழியக்காரனுடைய அந்த மனதில் இருக்கதான அந்த வேதனை என்ன? நீங்கள் விசுவாசிகள் ஆனா மாத்திரம் போதாது, நீங்க ஆண்டவராகிய இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில சேர்க்கப்பட்டு நீங்கள் மாதந்தோறும் திருவிருந்து எடுக்கிறது மாத்திரம் போதாது, ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? சத்தம். எத்தனை பேர் நீங்க வந்து இதுக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பவுல் கேட்டதை போல கேட்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் இந்த உலகத்தை ஜெயித்து ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்க வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி பெறாமல் நீங்க எங்க போய் சேர முடியாது, பரலோகத்துக்குள் நுழையவே முடியாது என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். இதை அறிந்து கொண்டால் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு அத்தனை வாஞ்சையும் தாகமாய் நீங்கள் இருக்க முடியும். பரிசுத்த ஆவியை பெறாமல் உங்களால் வாழ முடியாது, வாழக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இந்த மாம்சமான யாவர் மேலும் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? சில நேரங்கள் நம்ம என்ன ஜெபம் பண்ணுகிறோம் என்றால், ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என்றால் நானும் மாம்சம்தான், என் பக்கத்து வீட்டுக்காரனும் சொல்லுங்க. ஆனா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவன் விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கிறான், என் மேல ஊற்றுனா அதே ஆவியை அவன் மேல ஊற்றல. நாங்க 2 பேருமே மாம்சம் தானே.
இங்க வருகிற ஒரு கூட்டம் போலதான் பச்சை துணியை கட்டிக்கொண்டு ஒரு கூட்டம் எங்க போகுது? பல இடங்களுக்கு போகிறது. ஏன் அவங்க மேல ஆவியை ஊற்றல? ஏன்னா அவர்களும் மாம்சமானவர்கள் தானே. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்றால் அர்த்தம் என்ன? மேல் மாடியில் இருந்து 120 பேர் மேல் மட்டும்தான் ஊற்றப்பட்டது. அதே யூதர்கள் பல தேசங்களிலிருந்து வந்தவர்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தார்கள், அவர்கள் மேல ஊற்றப்படல. அல்லேலூயாவா? அப்படி பொருள் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே வேதம் வாசிக்கும் போது ஒரு கேள்வியோடு வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அவருடைய பொருள் என்ன என்றால், அந்த எந்த மாம்சத்தை பற்றி சொல்லுகிறார் என்றால், ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அவன் பாவ மன்னிப்படைந்து அவன் அடக்கம் செய்யப்பட்டு, பாவத்தை அடக்கம் செய்ய ஞானசானம் எடுத்து அவன் தேவனுடைய பிள்ளையாய் அவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவன் சேர்க்கப்படுகிறான். அவன் ரட்சிக்கப்படும் போது எங்க சேர்க்கப்படுகிறான்? கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை மாம்சமாய் இருக்கிறது, சபை சரீரமாய் இருக்கிறது. இந்த சரீரமாகிய சபையில அவன் என்ன பண்ணுகிறான்? சேர்க்கப்படுகிறான். இந்த மாம்சத்தில் அவன் சேர்க்கப்படும் போது இந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிறார். அல்லேலூயா. ஆனா அதே வேளையில் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் இன்னும் ஆண்டவரை அறியல. அவர்கள் மேல ஆண்டவர் ஆவியை ஊற்றுவாரா? ஊற்றுவார். எப்போ ஊற்றுவார்? அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவருக்குள் வரும்போது அவர்கள் மேலும் ஊற்றுவார். அல்லேலூயா. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வெள்ளைக்காரர்களின் இல்லை, கருப்பர்களின் இல்லை, கர்த்தர் எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவார். ஆனா யார் மேல ஆவியை ஊற்றுவார்? மாம்சமானவர்கள் மேல் ஊற்றுவார். ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. கணவன் மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, இனி நீங்கள் இருவரும் இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறீர்கள், ஒரே மாம்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென். நம்முடைய ஆண்டவர் மணவாளனாய் இருக்கிறார், சபை மணவாட்டியா இருக்கிறது, அதுதான் மாமிசம். இப்ப இந்த சபையில் ஒருத்தன் இணைக்கப்படுவானால் அவன் மேல கர்த்தர் ஆவியை ஊற்றுகிறார். அல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்ட நீங்கள் ஆவியை பெற்றீர்களா? ஆவியை பெற்றீர்களா? அவர் ஊற்றுவதற்கு ஆவலாய் இருக்கிறார். உங்கள் மேல ஊற்றுவதற்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, எந்த தடையும் இல்லை. ஆமென். இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் நம்ம அடிக்கடி வாசிப்போம் தெரியுமா? இந்த வாக்குத்தத்தம் அங்கே இருக்கிறது. ஒரு தடவை வாசிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதி இருக்கிறபடி, நல்லா கவனிங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி, இப்ப ஒண்ணு யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரத்தில் எல்லா சாபங்கள், ஆமா தானே, இவைகளுக்கு பின்புதான் ஆவியை ஊற்றுவேன் என்றார். ஆமா தானே. இப்போ சாபங்கள் இப்போ சிலுவை மரணத்தோடு நீங்கி விட்டது. அடுத்த வசனம், இரண்டாவது என்ன வருகிறது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், கவனிக்கணும், இந்த அந்த புல் ஸ்டாப்போட கமாவோட நின்றுச்சு. அல்லேலூயாவா. முதல் 13ஆம் வசனம், சாபம், இயேசு சாபத்தை சிலுவையில் நீக்கினார். இந்த வசனத்தில் இந்த கமா வரைக்கும் சொல்லப்படுகிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் நமக்கு வருது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆனா அதுக்கு அடுத்தது சொல்லுகிறார் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென். இந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது? யோவேல் 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. அப்ப முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது ஆசீர்வாதம், மூன்றாவது பரிசுத்த ஆவியின் நிறைவு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறாத தேவனுடைய பிள்ளையை நீ இருப்பாயானா இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியை ஏன் பெறணும்? பரிசுத்த ஆவியை எதற்காக பெறணும்? பரிசுத்த ஆவி இல்லாமல் ஏன் பரலோகம் போக முடியாது என்பதற்கு கேள்விக்கு நான் ஒரு 5-6 காரியங்களை வேகமாய் நான் சொல்ல போகிறேன். வேகமாய் சொல்லிவிடு, எனக்கு அதிகமான நேரம் எடுக்கல, நான் சுருக்கமாய் வேகமாக சொல்லிடுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் என்றைக்காவது எனக்கு நேரம் கிடைத்தால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இதே வசனத்தில் இருந்து தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, சொப்பனம் என்றால் என்ன என்பதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்குவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால்
முதலாவது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாமல் அதை சொல்லுவது சரியல்ல. ஆகையினால முதல்ல பரிசுத்த ஆவியின் நிறைவை எல்லா பிள்ளைகளும் நீங்க பெற வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, ஒன்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனமும் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் கவனிங்கள். பரிசுத்த ஆவியை பெறுவதனாலே நமக்கு வருகிறதான நன்மை அவசியம் என்ன என்பதை சொல்லுகிறேன். ரோமர் 8:15 அந்தப்படி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள வரும்போது தான் நீங்க யாராக கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறீர்கள், நிரூபிக்கப்படுகிறீர்கள். அந்த உத்தரவாதம், அந்த புத்திர சுவிகாரம் உங்களுக்குள் எப்பொழுது வருகிறது? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும்போதுதான் நீங்கள் உரிமையோடு கூட அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறீர்கள். சத்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்போ உங்க ஒரு ஆண் மகனை பார்த்து எப்போ நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்க? எதனால கூப்பிடுறீங்க? அவரால நீங்க உண்டாக்கப்பட்டு அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற உயிர் யாருடையது? உங்க தகப்பனுடையது. விளங்குதா உங்களுக்கு? ஆமென். இப்போ அந்த தகப்பனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க அவரை என்ன பண்ண முடியும்? அப்பா என்று கூப்பிட முடியும். நீ பரிசுத்த ஆவியை பெறாமல் அவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடுகிறதற்கு உரிமை சட்டம் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ நீங்க ஆதியாகமத்தை எடுத்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்துல கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியில என்ன பண்ணாரா? ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அவன் தேவனுடைய சன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளையானான். ஆமென். இப்போ இதை அப்படியே நீங்க வாங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் 22வது வசனம் வாசிங்க. யோவான் 20:22 அவர்கள் மேல், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர்கள் மேல் யார் ஊதுனது? ஐயோ சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியமான வேர்டு, முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான சத்தியம். அவர்கள் மேல் யார் ஊதுனது? கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்கள் மேல் என்ன பண்ணாராம்? இந்த ஊதல் இது எங்க நடந்தது? ஆதாமின் நாசியில ஊதினார், அவன் ஜீவாத்துமானான். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு இப்பொழுது ஆவியானவர். உயிர்த்தெழுந்த இயேசுதான் ஆவியானவர். அவர் இப்பொழுது யார் மேல ஊதுகிறாரா? சீசர் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது மாத்திரமல்ல, ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆவியின் நிறைவு எப்பொழுது வருகிறது? 2ஆம் அதிகாரத்தில் மேல் மாடியில் அவர்கள் மேல் ஊற்றப்படும் போது வருகிறது. ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், நீ தேவனுடைய ஆவியை பெறாவிட்டால், பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான், அந்த நிறைவு தான் எதற்கு அங்கீகாரம் அளிக்கிறது? நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அங்கீகாரம் அளிக்கிறது. நீ முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடும் போதே அவர் இதோ இருக்கிறேன் என்று பதில் தருகிறார். நீ பரிசுத்த ஆவியை பெறாமல் நீ பண்ணுகிற ஜெபம் எல்லாமே ஸ்தோத்திரம், ஒரு கானானிய ஸ்திரீ ஜெபம் பண்ணுவதை போல தான் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால்தான் நீ அவருடைய பிள்ளை என்பதற்கு வேதம் ஆதாரம் சொல்லுகிறது. சரி, ஒன்று எனக்கு கொஞ்சம் நான் வேகமாக போனோம், அதனால் கொஞ்சம் வேகமாக சொல்லி விடுகிறேன். இதே காரியத்தை நீங்கள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் மடிந்து உயிரற்ற உலர்ந்த எலும்புகள் கிடக்கும். அப்பொழுது ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து கேட்கிறார், எசேக்கியாவே இது உயிரடையுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கே தெரியும். ஆமென். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆவியானவர் அசைவாடினார், ஆவியானவர் எலும்புகளின் மேல் ஊதினார். ஆமென் சொல்லுங்க. எலும்புகளின் மேல்
ஏன் அந்த ஊதினார் என்கிற வார்த்தை இடம்பெறுகிறது என்றால், அப்பொழுதுதான் மரித்த நிலையிலிருந்து அவன் உயிரடைந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெறாம ஆண்டுடைய பிள்ளையை நீ ஆராதனைக்கு வருவது நல்லது. நல்லா கவனிங்க, நீ வருகிறது நல்லது, நீ ஞானசானம் எடுத்தது நல்லது. இதெல்லாம் நீ அந்த அதற்குரிய காரியங்களிலே நீ நடந்து வருகிறாய், முன்னேறி வருகிறாய். ஆனால் பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறது எப்பொழுது என்றால், பரிசுத்த ஆவியினாலே நீ முத்திரை போடப்படும் போதுதான். ஆமென். சரி, ரெண்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 அப்போஸ்தலர் நம்ம இன்னைக்கு பாஸ்டருடைய ஆராதனையில் கூட இந்த வார்த்தைகளை மென்ஷன் பண்ணாங்க. நம்ம அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நல்லா கவனிங்க, இதில் முக்கியமான 2 வார்த்தை வருகிறது. ஒன்று, நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் ஒன்று, நீங்கள் பலன் அடைவீர்கள். 2, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன இல்லை, என்ன வேணும் என்றால், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் பலன் வேணும். எபேசியர் 3:16 சொல்லுகிறது, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள். ஆமென். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன இல்லைன்னா, சரீர பலனை பற்றி இங்க சொல்லல. ஆமென் சொல்லுங்க. எதை சொல்லல? சரீர பலத்தை சொல்லல. நீ வேலை செய்வதற்கு கர்த்தர் உனக்கு பலன் தருகிறார். உன் குடும்பத்தை நடத்த பலன் தருகிறார். பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் உனக்கு பலன் தருகிறார். சம்பாதிக்கிற திராணியை தேவன் தருகிறார். ஆனால் அந்த பலத்தை இங்கே சொல்லல. இங்கே சொல்லப்படுகிற பலன் எது தெரியுமா? நீ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் ஆவிக்குரிய பலனை பெற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த ஆவியின் பலன் உனக்கு இல்லை என்றால், உனக்கு எதிராக பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பாவங்கள் உன்னை தொட விரும்பும்போது, உன்னால் அதை மேற்கொள்ள, அதை ஜெயிக்க, அதை முறியடிக்க, யுத்தம் பண்ண உனக்கு பலன் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இன்னைக்கு வருகிறதான பாவங்களில் விழுந்து போகிறோம்? ஏன் சின்ன சின்ன பலவீனத்தில் கூட விழுந்து போறதுக்கு காரணம் என்ன? உனக்குள்ளே பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாததுனாலே. பரிசுத்த ஆவியின் பலன் இருக்குமானால் அவைகளை நீ ஜெயிக்க முடியும். ஆமென். இங்கே இயேசு கர்த்தராகிய ஆண்டவர் சீசரை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் இதற்கு முன்னால 24ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் பேசுகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 24, 48, 49 வசனம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நல்லா கவனிங்க. எங்க வாக்குத்தத்தம் பண்ணினார்? யோவேல் 2ஆம் அதிகாரம். சொல்லுங்க, எங்க வாக்குத்தத்தம் பண்ணினார்? இவைகளுக்கு பின்பு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதுதான் உனக்கு என்ன பலன்? உன்னத பலன். சொல்லுங்க எல்லாரும், என்ன சத்தமா சொல்லுங்க, என்ன பலன்? உன்னத பலன். அல்லேலூயா. அந்த உன்னத பலன், அதை நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஏன்? எப்பா சீசர்களே, அன்பான சீசர்களே, வைராக்கியமான சீசர்களே, உங்களை பத்தி எனக்கு தெரியும். இந்த சீசர்ல யாரு? நல்லவங்க தானே, அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்ன பிறகு ஆண்டவர் சொன்னார், இன்று இரவு மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு நடக்கும். என்னை புறஜாதி கையில ஒப்பு கொடுப்பார்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். அப்ப சீசர் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. சீசர் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே,
யார் உம்மை விட்டு போனாலும் நாங்கள் போக மாட்டோம், உம்மோடு கூட மரிக்க வேண்டியிருந்தாலும் நாங்கள் மரிப்போம் என்று எல்லாரும் சொன்னார்கள். ஆனா கெத்செமனேல போய் இயேசு ஜெபம் பண்ணுகிறார், இவங்க தூங்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதாப்பா? மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனா சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க? ஜெபிக்கல. ஆனா பலன் இல்லை, ஜெபம் பண்ணவும் பலன் இல்லை, பாடுகளை சகிக்கவும் உபத்திரவத்தை மேற்கொள்ளவும் பலன் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சீசர்கள் இப்போ யூதாஸ் காட்டி கொடுக்கற வந்து பிடிக்கிறாங்க. பிடித்த போது எல்லாரும் அவரை விட்டு சொன்ன சொல்லு என்னாச்சு? உம்மோடு கூட நாங்கள் மரிக்க வேண்டியது இருந்தால் மரிப்போமே தவிர உம்மை விட்டு ஓட மாட்டோம் சொன்னாங்கல்ல. ஏன் இப்போ என்னாச்சு அவங்களுக்கு? சொல்லுங்க, என்னாச்சு? எது வந்தது? பயம். எதிர்த்து நிற்க பலன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிறவருக்கு எருசலேமில் தரித்திருங்கள். உங்களுக்கு எது வேணும்? உன்னதத்தின் பலன் வேணும், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு வேணும், பரிசுத்த ஆவியின் பலன் வேணும். இன்றைக்கு சொல்றேன், நீ பரிசுத்த ஆவியை பெறாம உனக்கு பலன் வராது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெறாம உனக்கு பலன் வராது. சூழ்நிலைமைகள் வரும்போது விழுந்து போவாய், பிரச்சனைகள் வரும்போது விழுந்து போவாய், பாவம் உன்னிடத்தில் வரும்போது விழுந்து போவாய். தேவ பிள்ளையே, நீ பாவத்தை மேற்கொண்டு எந்த பிசாசுகளுக்கு அடிமையாகாமல் சத்துருவை மேற்கொள்ள வேண்டுமானால் உனக்கு தேவை பரிசுத்த ஆவியின் பலன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு நல்ல சத்தமாய். நீ பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாமல் உன்னால் ஜெயிக்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உனக்குள்ளே அந்த தாகம் இருந்தால் கர்த்தர் உன்னை ஆவியால் நிரப்புவாராக. ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும், இல்லை என்னால் வாழ முடியாது என்கிற உணர்வு உனக்குள்ள ஆவியானவரை நிரப்பட்டும் என்று சொல்லுகிறேன். ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னை நிரப்பும்னு கேளு. என்னை ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி பெறாத பிள்ளைகள் இன்னைக்கு பரிசுத்த ஆவி பெறணும். ஏற்கனவே பரிசுத்த ஆவி பெற்றிருந்தால் இன்றைக்கு ஒரு புது எண்ணெயால் நீ அபிஷேகம் பண்ணப்படுவா வேண்டும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இல்லாமல் உனக்குள்ளே பலன் வராது, தேவ பலன் வராது. நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தின் பலன் வராது. இன்னைக்கு உன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணு. இயேசுவே, உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும். கமன ரதன சந்துரமன ரகதலபா. அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசை ஜெயிக்க முடியாது, மாம்சத்தின் இச்சை ஜெயிக்க முடியாது, உலகத்தின் காரியங்களை ஜெயிக்க முடியாது. வல்லமை, தேவனுடைய வல்லமை, பவர் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே பெரு. இயேசுவின் வாயை திறந்து ஜெபம் பண்ணு. இயேசுவே, என்னால உலகத்தை ஜெயிப்ப எனக்கு உம்முடைய ஆவியின் வல்லமை தாரும். கேளு. என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை அபிஷேகம் பண்ணும். உம்முடைய ஆவியால் நிரப்பும். வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள், வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள். வாயை திற, வாயத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு உனக்கு தேவை பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன். கமனரதன ஷபல ரகதனமா. உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஆவியானுடைய பலன் உனக்கு தேவை, ஆவியின் பலன் உனக்கு வேணும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவனே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய ஆவியால் நிரப்புங்க. மாம்சத்தை நீ ஜெயிக்கணுமா? உலகத்தில் வரக்கூடிய எல்லா மாம்சத்தின் இச்சைகளை ஜெயிக்கணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறு. ஆவின் அபிஷேகம் இல்லாமல் உன்னால் எதையும் மேற்கொள்ள முடியாது. கமன ரிபல சகல நரதனமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில வியாதிகள் பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது உன்னை விட்டு அது ஓடி போகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது அந்த நுகம் முறியும். அபிஷேகத்தினால் நுகம் முறியும், அபிஷேகத்தால் நுகம் முறியும். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்கும் போது சில வியாதிகள், கட்டுகள் அறுக்கப்படும், கட்டிகள் கரையும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அநேகம் ஆண்டுகள் இருக்கிற வியாதிகள் சுகமடைவதாக. கற்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆரோக்கியமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சில சரீர வியாதிகள் உன்னை விட்டு நீங்குவதாக. குடல் வியாதிகள் நீங்குவதாக, முழங்கால் வியாதிகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அநேக நாட்கள் இருக்கிற தலை வலிகள், தலை சுற்று இயேசுவின் நாமத்தில் பாவ். அபிஷேகத்தினால் நுகம் முறியும்,
கரங்களை தட்டி ஆவியிலே, பரிசுத்த ஆவியிலே பலப்படு, பரிசுத்த ஆவியிலே பலப்படு. பீபா பாபா ரீமா நரா தனா ஓ ரியங்கர தனபா. எஸ் எஸ் எஸ், உம்முடைய வல்லமை தேவனே, உம்முடைய வல்லமை. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ பரிசுத்த ஆவியை பெற முடியும். இன்னும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல நினைக்கிறியா? நீ விசுவாசத்தோடு கூட உன்னை ஒப்புக்கொடு, விசுவாசத்தோடு கூட உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை தாரோனி கேளு. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறேன், மனம் திரும்ப ஒப்புக் கொடுக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், ஞானஸ்நானம் எடுப்பேன், ஒப்புக்கொடு. இன்றைக்கு கர்த்தர் உன்னை, ஸ்தோத்திரம், உன்னை ஆவியால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைவாய். எந்த சத்துருவையும் எதிர்க்கிறதற்கு உனக்கு பலன் கிடைக்கும். பாவ இச்சைகளை, சினிமா ஆசைகளை மேற்கொள்வதற்கு பலன் கிடைக்கும். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் கிடைக்கும். மாத்திரமல்ல, அந்த வார்த்தை சொல், சாட்சிகளாய் இருப்பீர்கள். சொல்லுங்க, சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி இல்லைன்னா, உண்மையான அபிஷேகம் உன் மேல இல்லைன்னா உன்னால சாட்சியாய் வாழ முடியாது. ஆமென். நீ இருக்கிற கிராமத்தில், நீ இருக்கிற குடும்பத்தில் உன்னால சாட்சியாய் வாழ பிசாசு விட மாட்டான். அல்லேலூயா. நீ அபிஷேகம் பெறல, ஆனாலும் நீ கிறிஸ்தவன் என்கிற பெயரில் வாழ்கிற, நீ பரிசுத்த ஆவியை பெறல, ஆனாலும் நீ கிறிஸ்தவள் என்கிற பெயரில் வாழ்கிற, உன்னை பார்க்கிற மக்கள் எல்லாரும் நீ ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் அவருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ பரிசுத்த ஆவியை பெறாதபடினாலே, பாவங்களை எதிர்க்க பலன் இல்லாதபடினாலே உன்னால் சாட்சியாய் வாழ முடியல, சாட்சியாய் வாழ முடியல. வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியல. கட்டவிழ்க்கப்பட்டவளைப் போல தாறுமாறானவைகளை பேசுகிறாய். கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து தாறுமாறாய் வருகிறது, தாராளமாய் வருகிறது. எதை வேண்டுமானாலும் செய்கிறாய். உன் கிராமத்தில் உன்னை பார்க்கிற மக்கள் நீ ஒரு கிறிஸ்தவளா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனுடைய நாமம் உன் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. அதற்கு காரணம், இன்னும் நீ பரிசுத்த ஆவியின் பலத்தை பெறவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள் சில ஆட்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த நபர் அந்நிய பாஷை பேசுறாங்களே, ஆனா அவங்க தான் கிராமத்தில் ஊர்ல மகா கெட்டவர்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பு எடுத்தா இந்த நபர் தான். அதற்கு என்ன காரணம்? ஒன்று, ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, பரிசுத்த ஆவி என்கிற பெயர்ல நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். அது உண்மையான அபிஷேகம் அல்ல. நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வஞ்சிக்கிற ஆவி உன்னை ஆக்கிரமித்ததுனால நீ கிறிஸ்துக்காய் வாழ முடியவில்லை. ரெண்டு, நீ ஆதி நாட்களிலே ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், பரிசுத்த ஆவி பெற்றது உண்மைதான். ஆனால் பிற்காலங்களிலே நீ ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழக்கூடாதபடி உனக்கு எதிராய் வந்த பாவங்களிலே நீ விழுந்து போனது காரணம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி அவர் உன்னை உணர்த்தின போதெல்லாம் நீ மனம் திரும்பாமல் உன் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால சத்துருவானவன் உள்ளே வந்து அப்படியே அதை என்ன செய்கிறான்? ஃபாலோ பண்றான். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்ததான சவுல் தாவீதுக்கு விரோதமாய் காய்மகாரம் கொண்டபோது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள் இறங்கிற்று. கவனிங்க. அப்போ நீ ஏன் இன்னைக்கு சாட்சியா வாழ முடியல என்றால், ஆவியானவர் உன்னை உணர்த்துவித்த போது, நீ செய்கிற காரியம் தவறு என்று கண்டித்த போது. ஏனென்றால் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், நான் போவேனே ஆகில் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்து,
நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உனக்குள் ஆவியானவர் இருப்பாரானால் சொல்லுங்க என்ன செய்வார்? சொல்லுங்க என்ன செய்வார்? உணர்த்துவார் மட்டுமல்ல, கண்டித்து உணர்த்துவார். ஆமென். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிப்பது போல உன்னை கண்டித்து உணர்த்துவார். நீ தவறான ஒரு காரியத்தை செய்யும் போது, தவறான காரியத்தை கேட்கும் போது, பார்க்கும் போது, அதை ஈடுபடும் போது ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். இதை செய்தால் உனக்கு தண்டனை வரும், இதை செய்தால் உனக்கு சிக்ஷை வரும் என்று கண்டித்து உணர்த்துவார். அந்த உணர்வு இல்லாவிட்டால் உனக்குள்ள ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உணர்வு இல்லை என்றால் உனக்குள் ஆவியானவர் இல்லை. என்றைக்கு உன்னை விட்டு அவர் வெளியே போய்விட்டார். உன்னை கண்டித்து கண்டித்து உணர்த்தி நீ கீழ்ப்படியாததுனால துக்கத்தோடு உன்னை விட்டு வெளியே போயிருக்கிறார். ஆமென். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறார், நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நீ என் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவாயானால் இன்றைக்கு மறுபடியும் உனக்குள்ளே ஆவியானவர் புது எண்ணெயால் உன்னை அபிஷேகம் பண்ணுவாராக. இன்றைக்கு நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தால், ஏன்னா நீ அவருக்குடைய பிள்ளையாய் இருக்கிறாய், உன்னை மறுபடியும் கர்த்தர் உன்னை திரும்ப உன்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் இருதயத்தை கடினப்படுத்தினான், உன் இருதயத்தை கடினப்படுத்தினான் சகாயம் இல்லாமல் போய்விடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த ஆவியை ஏன் பெறணும்? ஒன்று, நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அச்சாரம், தேவனுடைய பிள்ளை என்கிறதான புத்திர சுவிகாரம். 2 பலன். 3 சாட்சி. நீ இருக்கிற இடத்துல நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதற்கு நீதான் சாட்சி. இயேசு மாம்சத்தில் இல்லை, அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிறோம். ஜனங்கள் காண்கிற மாம்சத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள் இருக்கிறார், என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8-9 கொஞ்சம் சீக்கிரமாய் வாசிடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல், நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் நீங்கள் யாரா இருக்க மாட்டீர்கள்? மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் மாம்சத்திற்குரியவைகளையே பேசுகிறான், மாம்சத்திற்குரியவைகளையே சிந்திக்கிறான், மாம்சத்திற்குரியவைகளையே செய்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை, அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான், எப்பொழுதும் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள வாசம் பண்ணணும்? ஆமென். அவர் எங்கே வாசம் பண்ணுவார்? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில். ஆமென். அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி, உளையான சேற்றிலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்து கர்த்தர் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து இதை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒவ்வொரு கிராமத்தில் வீட்டிலே நீதான் தேவனுடைய ஆலயம். உனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணினால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஆமாவா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணினால் நீ மாம்சத்திற்குட்பட்டவனாய் இருக்க மாட்டாய். மாம்சத்திற்குரிய சிந்தை வராது, மாம்சத்திற்குரிய கிரியைகள் வராது.
நீ ஆவிக்குட்பட்டவனாய் இருப்பாய். எப்பொழுது எதை யோசிக்கலாம்? ஆவிக்குரியவைகளையே யோசிப்ப. இன்னும் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் எப்படி வாழ்வது, நான் இன்னும் என் தேவனை நான் எப்படி பிரியப்படுத்துவது, நான் இன்னும் என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுமா, சுவிசேஷம் அறிவிக்கணுமா, என் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணணும். எப்பொழுது உன் சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்போ நீ பரிசுத்தாவி பெற்றா நீ ஆவிக்குட்பட்டவனாய் இருப்பாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எதற்கு உட்பட்டு இருக்கிறீர்களோ அதற்கு அடிமையா இருக்கிறீங்க. ஆவியானவர் குள்ள இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை கிழக்கே போ, தெற்கு முகமாய் போடு, ஆவியானவர் நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னார் இல்லையா? அதான் ஆவியானவர் உள்ள இருந்தா அவர் உன்னை ஆட்கொள்ளுவார். ஆவிக்குட்பட்டவர்களாய் இந்த வேலையில சேரு, இங்க போகாத, கேரானூர்ல இரு, எகிப்துக்கு போகாத. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா கண்டிப்பா பேசுவேன். நான் சொல்றேன், நீ அந்த பரிசுத்த ஆவி அதனால தான் பெறணும். பரிசுத்த ஆவி இல்லாமல் இருந்தால் அது வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி. சரி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். சீக்கிரமா, எபேசியர் 4:30. அன்றியும், நல்லா கவனிங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று. இப்போ இந்த தேவனுடைய ஆவியை கர்த்தர் எதற்காய் தந்திருக்கிறாரா? மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக. இனி கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. மீட்கப்படும் நாள்னா என்ன? இப்போ சிறையில் மக்கள் 400 ஆண்டுகள் இருக்கிறாங்க எகிப்தில், 400 வருஷம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு எங்க போறாங்க? கானானுக்கு போகிறார்கள். இன்றைக்கு எது எகிப்து? இந்த உலகம்தான் எகிப்து. இந்த உலகத்திலிருந்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இது நித்திய மீட்பு இல்லை. நல்லா கவனிங்க, டெம்பரவரி, தற்காலிகமா மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நித்திய மீட்பு வேற. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? இந்த பூமியில தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயாவா. இங்க இருந்து உயிர்த்தெழுதல் வருது தெரியுமா? அதுதான் இந்த பூமியில இருந்து நித்திய மீட்பு. ஆமென். அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. அந்த மீட்கப்படும் நாளுக்காக. சரி, இன்னொரு வசனம் சேர்த்து வாசிக்கலாம். ரோமர் 8:11. ரோமர் 8:11. உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் மாறுதலை அடையும்படிக்கு. ரோமர் 1 போட்டிருக்கிற 8:11. என்ன கவனிக்கிறியா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆவி, அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு வரும்போது முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறார். யாருடைய சரீரம் உயிரோடு எழும்புமா? அவருடைய
ஆவியை பெற்றிருந்தால் மட்டுமே. இத்தனை விளங்குது? அல்லேலூயா. நீ மரிக்கும் போது பரிசுத்த ஆவி உன்னிலே வாசமா இருந்து நீ மரிக்கணும். அப்படி மரித்தால்தான் ஆண்டவர் வரும்போது உன் சரீரம் உயிரோடு கூட எழும்பும். நீ இல்லாட்டாலும், நீ குடிச்சிட்டு குடிகாரனா செத்தாலும், பாஸ்டர் வந்து அடக்கம் பண்ணும்போது, ஏன்னா நீ சபையில் இருக்கிறியே, ஞானசானம் எடுத்திருக்கிற, நீ துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும், என்ன சொன்னாலும் பாஸ்டர் பிரசாமன் நீ கேட்காம ஊர்ல சண்டைக்காரியா, அவ்வளவு பெரிய கெட்ட பேர் வாங்கி சண்டையை இழுத்து விடுற ஆளா, பிரச்சனை பண்ற ஆளா நீ இருந்தாலும், நீ சாகும்போது பாஸ்டர் வந்து எப்படிதான் அடக்கம் பண்ணுவார் சொல்லுங்க? ஆண்டவரே இந்த குடிகாரனை நான் அடக்கம் பண்ணுகிறேன் அப்படியே சொல்ல போறார்? சொல்லுங்க. என்ன உணர்ந்தரமா இருக்கிறீங்க? பாஸ்டர் வந்து அடக்கம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த மனுஷன் 25 வருஷமா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இருந்தார், ஆண்டவரே இவரை நாங்கள் அடக்கம் பண்றோம், விதைக்கிறோம், மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக இவரை அடக்கம் பண்ணுகிறோம், உம்முடைய வருகையில் இவர் உயிரோடு எழும்புகிற நம்பிக்கையில் இவர் நாங்கள் அடக்கம் பண்றோன்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிருவார். குடிகாரனா இருந்தாலும் வேற வழியில் மகனே, மகளே, நீ என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாத ஆளா இருந்தாலும் வேற வழியில் அப்படிதான் அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் உனக்குள் இருந்து கர்த்தருக்குள் மரித்தார். ஆமென். கர்த்தருக்குள்ள மரித்தார். இரத்த சாட்சியா மரிச்சிருக்கிற, கர்த்தருக்குள்ள மரிச்சிருக்கிற. ஆனால் உன் பிணத்தை தூக்கி கடல்ல வீசி இருக்கலாம், மிருகங்களுக்கு போட்டிருக்கலாம், உன்னை உயிரோடு சுட்டரித்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வாசமா இருந்து கர்த்தருக்குள்ளே மரித்திருப்பாயானால், இயேசு வரும்போது உன் சரீரம் உயிரோடு எழும்பும், மறுரூபமாகும், மறுரூபம் அடையும். அல்லேலூயா. ஆமென். இது எப்ப நடக்கும்? நீ கர்த்தருடைய ஆவி உனக்குள் வாசமா இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆமென். அந்த வசனம் முழுசும் பாருங்க. எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக, எல்லாரும் நீ கவனிங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று இந்த சீல் முத்திரை. ஆமென். அப்படின்னா உன் மேல என்ன கர்த்தர் போடுறாரா சொல்லுங்க? ஒரு லெட்டரை கொண்டு போஸ்ட் ஆபீஸில் போடுறீங்க, போஸ்ட் பாக்ஸில் போடுறீங்க. அந்த போஸ்ட் பாக்ஸில் போடுற லெட்டர் இங்கிருந்து நீங்க டெல்லிக்கோ பாம்பேக்கோ அனுப்புறீங்க, சென்னைக்கோ அனுப்புறீங்க. அந்த லெட்டர் நீங்க போட்ட பிறகு அதை ஒரு போஸ்ட்மேன் அது திறந்து எடுப்பார். திறந்து எடுத்து மொத்தமா பண்டலா கட்டி ஒரு பாக்கெட்ல போட்டு அனுப்பிடுவார். போய் சேர்ந்துருமா சொல்லுங்க? சேர்ந்துருமா? இல்லைங்க. 2 சீல் வைப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒன்று இங்க லோக்கல் இருக்கிற போஸ்ட் ஆபீஸில் ஒரு சீல் வைப்பாங்க. இல்லையா? ஏன்னா இந்த கடிதம் போகிறதற்குரிய கட்டணம் செலுத்தப்பட்டு இருக்கிறது, ஒரு சீல் வைப்பாங்க. சரியான விலாசம் இருக்கிறது, சீல். ஹலோ, பரலோகத்துக்கு போகணுமா? ஆவியானவர் முத்திரை போடப்பட்டிருக்கிறோமா? இந்த பூமியில நீ 2 ஒன்று இயேசுடைய வருகை வந்தாலும் சரீரம் இன்னும் மரிக்கல, உயிரோடு தான் இருக்கிறோம். ஆனால் மேலே சீல் இருந்தால் மறுரூபமாயிரும். இல்லை அதற்கு முன்னால் மறிச்சிட்டா உயிர் தெழும்போம். இந்த சீல் இல்லாம இந்த கடிதம் எப்படி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாதோ, அதுபோல பரிசுத்தாவின் முத்திரை இல்லாமல் நீ போக வேண்டிய பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு சொல்வதை நல்லா விளங்கிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப மறுபடியும் சொல்றேன். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? இவைகளுக்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை. யார் அந்த மாம்சமானவர்கள்? ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்படுகிற மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஏன் அந்த ஆவி தேவை என்றால்,
நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்திற்காக, பரிசுத்தாவின் பலத்தை பெறுவதற்காக, சாட்சிகளாய் வாழ்வதற்காக. அப்புறம் என்ன சொன்னேன்? நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பதற்காக, கண்டித்து உணர்த்தப்படுவதற்காக, மீட்கப்படுவதற்காக இந்த பரிசுத்த ஆவி உனக்கு தேவை. ஆமென். எத்தனை பேர் இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியை பெற்றவங்களா இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியை பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எழுப்பி நிற்கலாம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்து இறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்து இறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்து இறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்து இறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே. நான் சொல்லுங்க, இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே. நான் மறுபடியும் கூட, இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே. நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி. நல்ல உற்சாகத்தோடு சொல்லுங்க. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும் தானியல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியல் போல வைராக்கியமாய் நான். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி. ரிக்கமகனமா ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. ரிக்கமகனா ஓரிகமகனா நரியோரித்திமகா. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஜெபம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. வாலிப பிள்ளைகள் பெரு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால், ஜெப பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெரு. ரிபா பாபா ரிமானா ரதனா. ஓ ஹalleluya. ரிபா பாபா பாபா. எஸ் ரிசீவ். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வாயை விரிவாச்சர. ரிமானா ரதனா ஷிபா பாபா ரிகமனா. எஸ் 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 எஸ். ரிபா பாபா ரிமானா ரதனா. எஸ் ரிகமனா பரபலபோ. ஓ ஹalleluya, ஹalleluya. பெற்றுக்கொள். ரிமானா ரிபா பாபா ரகலபா சகல ரிமானா. எஸ் ரிமானா. ஓ ஹalleluya, ஹalleluya.
ஊற்று. வாலிப பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆவியானவர் ரீபாபாபா ரீமானாரதனா ஷபால ரகதனமா touch in the name of Jesus. ரீமானாரோகோ yes பெற்றுக்கொள் ரீமானாரோ ஹalleluya hallelujah hallelujah நிரப்பப்பட்டு பெற்றுக்கொள் yes 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 ரீமானாரோகோ கபோ yes 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 receive பெற்றுக்கொள் ரீமானாரதனா ஷபாபாபாபா yes 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 ரீகமானா power கபால ரீபாலபோ yes yes receive 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 yes yes baba baba dimanarako hallelujah yes the touch in the name of Jesus yes பெற்றுக்கொள் baba 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 oh வல்லமை yes 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 oh ramana yes in the name of Jesus Rikamanara Ribala Barabalabo Urikalama yes yes Ribaba Baba Rimanara Dalama Vallamai Father the name of Jesus oh hallelujah பெற்றுக்கொள் in the name of oh hallelujah Vallamai பெற்றுக்கொள் oh Rimanara Kamalama yes yes oh Rikamanara Dala yes yes hallelujah very Vallamai Akini Hibala Barabala Ori Manara Hibaba Baba Ori Kamana Barabala yes yes amen hallelujah yes the name of Jesus Hibala Roko Hibala Rodona Shabala Barabala Vallamai power in the name of Jesus yes amen பெற்றுக்கொள் Ribalara oh Jesus receive the name of Jesus receive Ibala Rakoshi Rimanara Rikamana பெற்றுக்கொள் yes in the name of Jesus hallelujah பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus receive the power in the name of Jesus பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே ஓ பா வல்லமை பெற்றுக்கொள் receive the name of Jesus oh hallelujah இயேசுவின் நாமத்திலே ஓ ரிமானாரா கபா ஓ ரியந்தரபலபலபலபா oh Jesus ஆமென் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மேல ஊற்றுங்கப்பா ஊற்று இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் receive baba ori manara kabalaba yes bimana rikabalabo hallelujah இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus இயேசுவே பிள்ளைகளை நிரப்புங்க இந்த உலகத்திற்கு தப்புனப்பா பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே touch in the name of Jesus இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள் receive imana rakaba baba oh வல்லமை இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள் baba oh imana radala receive yes நிரப்பு மாத்திரம் நிரம்பி வெளியேற்றும் yes hallelujah amana ragadana shabala ragadana oh hallelujah நீ பரிசுத்த ஆவிக்குள்ளாய் மாறும்போது கர்த்தர் உனக்கு தரிசனங்களை தருவார் தரிசனங்களை காண்பாய் ஆவிக்குள்ளாய் மாறும்போது கர்த்தர் உனக்கு தரிசனங்களை தருவார் ஓ ஹalleluya எத்தனை பேர் இன்னைக்கு இனி நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் இன்றைக்கு தான் முதல் முறையாக நான் பரிசுத்தாவி பெற்றேன் அப்படிங்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்துங்க நான் அன்னைக்கு தான் முதல் முறையாக பரிசுத்தாவி பெற்றேன் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம் எஸ் தேங்க்யூ நன்றி ஹalleluya ஒரு தீர்மானம் எடுங்க
புது எண்ணெயால் இன்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே பரிசுத்தாய் பெற்றவனா இருந்தும் நான் இன்னைக்கு ஒரு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். சொல்ற பிள்ளைங்க கரங்களை உயர்த்துன்னு பார்க்கலாம். எஸ், ஆமென், ஆமென். கர்த்தர் அநேகரை தம்முடைய ஆவியால் நிரப்பினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்குள் இன்றைக்கு கொளுத்தப்பட்டு இருக்கிற அந்த அக்கினி அணைந்து போகாமல் காத்துக்கொள்ளுவேன். அந்த தீபத்தை அணைந்து விடாமல் தொடர்ந்து எண்ணெய் ஊற்றும்படி நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண உனக்குள் இருக்கிற அந்த ஆவி அனல் மூட்டி எரிய விடும். ஆமென், ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மையே எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். கர்த்தர் கிருபையா இன்றைக்கு எங்களை அபிஷேகம் பண்ணினீர். புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வழியிலே நடப்பதற்கு பலனையும் சத்துவத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் தாரும். உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். செலுத்தப்பட்ட எல்லா காணிக்கைகளையும் பரலோகம் அங்கீகரிப்பதாக. உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறதான இடங்களில் உமக்கு சாட்சிகளாய், மலை மேல் இருக்கிற பட்டணமாய், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கும்படி கிருபைகளை தார். உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.